நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பயணிகள் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். நடிகர் சூர்யா மிக சிறப்பாக அழகாகவும் நடிச்சிருக்காரு. அவருடைய தோற்றம், நடை, உடை, பாவனை, நடிப்பு அவ்வளோ சிறப்பாக அந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அவ்வளோ அழகாக இருக்கார். குறிப்பாக சொல்லப்போனால் அன்பேவா படத்தில் எம்ஜிஆர் பார்த்த அழகு இதில் சூர்யாவோட அழகு அவ்வளோ சிறப்பாக அழகாகவும் இருக்கார். உண்மையிலேயே சிறப்பாகவும் நடிச்சிருக்கார். இந்த படத்தின் கதை பற்றி பார்ப்போம். அம்மாவின் அரவணைப்பில் வளரும் மிகப்பெரிய தொழிலதிபரான சூர்யா தன் அம்மா ஆசைப்படுவதற்காக ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று கொடுத்தாலும் திருமணம் மற்றும் செய்து கொள்ளக்கூடாது என்பது உறுதியாக இருக்கிறார். அவரது மனதை மாற்ற அவரது அம்மா ராதிகா பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டும் பலன் இல்லாமல் போக தன் குடும்பத்திற்கு வாரிசு இல்லாமலேயே போய்விடுமோ என்று கவலைப்படுகிறார். அம்மாவின் கவலை தீர்ப்பதற்காக வாடகை தாய் மூலம் சூர்யா குழந்தை பெற்றுக்கொள்கிறார். சூர்யாவின் நடவடிக்கை அவரது அம்மாவுக்கு அதிர்ச்சி அளித்தாலும் கொஞ்சி விளையாடவும் குடும்பத்தை பெயர் சொல்லும் ஒரு குழந்தை வந்துவிட்டது என்று மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் குழந்தையின் உயிருக்கு திடீரென்று ஆபத்து ஏற்படுகிறது. குழந்தை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக வாடகை தாயே நேரில் வந்தால்தான் முடியும் என்று சொல்லிவிடுகிறார் டாக்டர். அது அந்த வாடகை தாயே தேடி செல்லும் சூர்யா அது தன்னை விட 20 வயது குறைவான மமிதா பைஜு தான் என்று தெரிந்து அதிர்ச்சி அடைகிறார். குழந்தை நிலையை சொல்லி அவர் அழைக்கும் போது பணத்திற்காக வாடகை தாயாக இருந்த மமிதா பைஜு அதே பணத்திற்காக குழந்தையை காப்பாற்ற சூர்யாவுடன் பயணிக்கிறார். ஆனால் நாளடைவில் தான் பெற்றெடுத்த குழந்தையுடன் அதன் தந்தையான சூர்யாவையும் காதலிக்க தொடங்குகிறார். வயது வித்தியாசத்தை காரணம் காட்டி மமிதா பைஜுவின் காதலை நிராகரிக்கும் சூர்யா திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அவரை துரத்தி காதலிக்கும் மமிதா பைஜு சூர்யாவின் மனதை மாற்றினாரா என்பதை மேற்தட்டு மக்களின் குடும்ப நாடகமாக சொல்வதே விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். முன்னணி நட்சத்திரங்கள் எப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் நடித்தாலும் அதன் மூலம் 4 பேருக்கு நல்ல அறிவுரையை வழங்க வேண்டும் என்பது தீவிரமாக இருக்கிறார்கள். அப்படிதான் சூர்யாவும் இந்த படத்தில் என்னதான் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் எளிமையாக இருக்க வேண்டும், பெற்றோரை மதிக்க வேண்டும், தன்னை நம்பியிருப்பவர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று பல்வேறு அறிவுரைகள் வழங்கியிருக்கிறார். எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதில் தன்னை எளிதில் பொருத்தி கொள்ளக்கூடியவர் சூர்யா. சஞ்சீவ் விஸ்வநாத் என்ற தொழிலதிபர் கதாபாத்திரத்தில் ஸ்டைலிஷாக வளம் வந்தாலும் எளியவர்களையும் கவரக்கூடிய விதத்தில் நடித்திருக்கிறார். தன்னை விட வயது குறைவான பெண்ணின் காதலை ஏற்க மறுப்பது, திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பது உறுதியாக இருப்பது, அம்மாவின் மீதான பாசத்தை மறைமுகமாக வெளிப்படுத்துவது என்று தன் இலகுவான நடிப்பு ரசிகர்களை கட்டி போடுகிறார் சூர்யா. அம்மாவை நினைத்து அழும் காட்சியில் ஒட்டுமொத்த தேற்றையை கண்கலங்க வைத்து விடுகிறார். நாயகியாக நடித்திருக்கும் மமிதா பைஜு வயதுக்கேற்ற கதாபாத்திரத்துக்கு ஏற்ற துள்ளல் நடிப்பால் பார்வையாளர்களின் உள்ளங்களை கவர்கிறார். அமெரிக்க வானிலான ஆங்கிலத்தையும் தமிழையும் அசால்ட்டாக பேசி நடித்திருக்கும் மமிதா மகிழ்ச்சி, சோகம், காதல், வெட்கம் உள்ளிட்ட மனிதர்களின் அனைத்து விதமான உணர்வுகளையும் அழகாகவும் ரசிக்கும்படியும் வெளிப்படுத்தி திரைக்கதைக்கு பெரும்பாலும் சேர்த்திருக்கிறார். சூர்யாவின் அம்மாவை நடித்திருக்கிற ராதிகாவின் அனுபவம் வாய்ந்த நடிப்பும் தற்போதைய காலகட்டத்திற்கான மேலோட்டமான நடிப்பும் காட்சிகள் இயல்பாக நடத்தி இருக்கிறது. ரவீனா டண்டன், சுனில் ரெட்டி, ராஜீவ் மேனன் உள்ளிட்ட மற்ற கதாபாத்திரங்கள் நடித்திருப்பவர்கள் திரைக்கதை ஓட்டத்திற்கு பலமான பயணித்திருக்கிறார்கள். நிச்சயம் இந்த படம் வரவேற்புக்குரிய படமாக இருக்கும். அனைத்து தலைமுறை கவரக்கூடிய படமாக தான் இதை உருவாக்கியிருக்கிறார்கள். சூர்யாவோட நடிப்பு, நமிதா பைஜுவோட நடிப்பு, இவர்கள் நடிப்பு, அவருடைய உணர்ச்சிகரமான வெளிப்பாடு எல்லாமே சிறப்பாக அந்த படத்தை அமைஞ்சதால் இது பெரிய வரவேற்புக்குரிய படமாக நிச்சயமாக இருக்கும், வெற்றிக்குரிய படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு நான் சந்திக்கிறேன்.